யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 7-8 வருஷமா நான் ஒரு தனியார் சேனல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கட்சியை சார்ந்த ஒரு புரொபகேண்டாவோ, அவங்கள பத்தின ஒரு நல்ல விஷயங்கள பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கட்சியிலேயே நிறைய ஃபால்ட்லாம் இருக்கும்ல, அந்த ஃபால்ட்டை பத்தி எங்கேயுமே பேச மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு மனக்குமுறல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த கட்சியில நிறைய பிரச்சனை இருக்கு. அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் எங்கேயுமே பேசாம, அதை பத்தியே மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோமே, இது எனக்கு சரியா படலை. எனக்கு என்ன தப்பு பண்ற ஒரு ஃபீல். சரி, இதை எங்காவது போய் கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூத் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி, இதுல நல்ல நல்ல அரசியலை பத்தின பேச்சு மட்டும் பேசலாம், ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை மட்டும் நம்ம பேசுவோம். நானுமே நிறைய தப்பா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க பேசினா அதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் இப்ப எந்த ஒரு சைடுமே எடுக்காம ஒரு பொதுவா எல்லாத்த பத்தியுமே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்படி ஒரு சிந்தனையில இந்த எலெக்ஷன் டைம்ல நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு நினைச்சு வந்தா, இங்க யாருமே பாலிடிக்ஸே பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இல்லவே இல்லை போல. என்னன்னு பார்த்தோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் காலில் விழுந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு காமிச்சிட்டு, அந்த தலைவர் பாருங்க எல்லாரும் காலிலையும் விழுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு ஒரு போட்டோ விட்டு உதயநிதி ஸ்டாலின் பாருங்க ராத்திரி 12 மணிக்கு ஒரு நடிகையோட ட்வீட் போட்டிருக்காரு, ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் புதுசா வந்திருக்கேன், நான் தான் புதிய சக்தி, தூய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு, மனவலி இருக்கு, நிறைய பேர் என்னை தடுக்கிறாங்க, என்னை சூழ்ச்சி செஞ்சு என்னை தடுக்க பார்க்குறாங்க, ஜனநாயகம் படத்தை வேற ரிலீஸ் பண்ணாமல் விடுறாங்க, இது எனக்கு மிகப்பெரிய ஒரு மனவலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி புலம்பிட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையே இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு பேசுறது கூடான ஒரு பிரச்சனை, சொல் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள், சாதா மக்களுக்கு உண்டான பிரச்சனை எதுவும் இல்லை போல, எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறனால தான் இவங்களுக்கு எதை எடுத்துட்டு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் அட்டாக் பேசிட்டு, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் பேசிட்டு போகிறாங்க போல. அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் எனக்குள்ளே எழுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன தடவை டிஎம்கே எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, கொரோனா டைமில் இபிஎஸ் அவர்கள் கவர்மெண்ட் ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்படுத்தவே இல்லை, நீட்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பார்க்குறேன். பட் இருந்தாலுமே அதில் சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் ஃபால்ட்டெல்லாம் நடந்திருக்குள்ள அங்கே எங்கேன்னு, அதையெல்லாம் எடுத்துகிட்டு பேசியும், துப்பாக்கி சூடு பற்றி பேசி, அதுக்கப்புறம் பென்னிங் ஜெயராஜ் கேஸ் எல்லாம் பற்றி பேசி, அவரை அவர்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு சுட்டி காட்டி, அவங்க கவர்னன்ஸில் சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை எடுத்துகிட்டு முன் வச்சு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா, எல்லாரும் அவங்களோட பர்சனல் இஷ்யூ பேசிக்கிறாங்க, பர்சனல் அட்டாக் பற்றி பேசிக்கிறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பேசுகிறாங்க, மக்கள் தெளிவாக இருப்பாங்கல்ல, மக்கள் எப்பவுமே நியாயமான மக்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க என்னடானா ஃபேன்ஸ் மீட் மாதிரி அடிச்சுக்கிறாங்க. நம்ம சிஎஸ்கே மும்பைக்கு அடிச்சுக்கிற மாதிரி, தளபதிக்கு அடிச்சுக்கிற மாதிரி, விக்ரம் சூர்யாவுக்கு அடிச்சுக்கிற மாதிரி, இவங்க என்னடானா இபிஎஸ் ஸ்டாலின் ஒரு குரூப் அடிச்சுக்குது, ஸ்டாலின் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அடிச்சுக்குது. எங்கள் தலைவருக்கு தாண்டா மாசான க்ரௌடு, எங்கள் தலைவர் தாண்டா ஸ்பீச் வேற லெவலில் இருக்க போகுது, எங்கள் தலைவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சு பார்த்தியா, எங்கள் தலைவர் எப்படி பேசினார் பார்த்தியா, எங்கள் தலைவர் என்னென்ன அறிக்கை விட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஃபேன்ஸுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்களே தவிர, யாராவது இவங்க சொன்ன திட்டத்தில் எனக்கு எவ்வளோ பலன் இருக்குது, இவர் சொன்ன திட்டத்தில் எனக்கு என்ன கிடைக்க போகுது, இவர் சொல்கிற திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா, இவர் சொல்கிற திட்டங்கள் எனக்கு கண்டிப்பாக சேருமா, இதனால என்னோட வரி பணம் எவ்வளோ செலவாக போகுது, எதனா வரி ஏற்ற போகிறாங்களா, ஆல்ரெடி நிறையா வரி ஏற்றி வச்சுருக்காங்களே, இது குறைக்கிறதுக்கு யாராவது வழி பண்ணுவாங்களா, எனக்கு வேலை வாய்ப்பு இது கிடைக்குமா, நான் என்னோட லைஃப் ஸ்டைல் பெட்டர் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை யாருக்குமே கிடையாது. இவர் ஜெயிச்சா என்னமோ இவர்களுக்கு சொத்து இவங்க கொண்டு கொடுக்குற மாதிரி, என்னோட ஃபேன் நான் சப்போர்ட் பண்ணுற கிளப் மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா வேற லெவல், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சதானே, மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சானே, ஆர்சிபி ஜெயிச்சானே, யாராவது நமக்கு ₹1 கொடுக்க போறாங்களா? இருந்தாலும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபேன்ஸ் கிளப் மீட், ஒரு ஃபேன்ஸ் கிளப் சண்டை மாதிரி இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் வச்சு நான் யூத் பாலிடிக்ஸ் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எங்கடா நான் போய் பாலிடிக்ஸ் பேசுறது? எல்லாரும் பர்சனல் பற்றி பேசிட்டு போகிறாங்க. நீங்கள் என்னடானா ஃபேன்ஸ் மீட் மாதிரி அடிச்சுக்கிறீங்க, எங்கள் கூட்டம் தான் பெருசு, உங்கள் கூட்டம் தான் பெருசு. இங்கே யாராவது அரசியல் பேசுகிறாங்களா? ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியுது, என்ன அப்படின்னா, நேஷனல் லீடர்ஸ்லேருந்து ஸ்டேட் லீடரான திருமாவளவன் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2026க்கு பின்னாடி தமிழ்நாடு அரசியல் ரொம்ப மோசமாக போகும் அப்படிங்கிறது மட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க. பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லேருந்து எக்கனாமிஸ்ட்லேருந்து எல்லாருமே இந்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. நம்பிக்கைன்னா நீங்களும் போய் ஒரு படித்தவங்க நிறைய பேர் பேசுவாங்க மீடியாவில், அவங்களோட பேச்செல்லாம் கொஞ்சம் கேளுங்க. பட்டிமன்ற பேச்சாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவுண்டர் கொடுத்து பேசுவாங்க. நான் இதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், அதுக்கு அவங்க அதுக்கு மாற்றி பேசணும்.
அதில் யாரோட வாதம் வந்து நல்லா இருக்கோ அதில் வந்து நல்ல ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிற மாதிரியான விருது கொடுப்பாங்க. இப்போ வந்து எங்கே போனாலும் அதான் நடக்குது. என்னோட கட்சியை பற்றி நான் எப்படி பேசணும், அந்த அடுத்த கட்சியை எப்படி வந்து நான் கவுண்டர் பண்ணணும், இதுதான் வந்து ஒரு பாலிடிக்ஸாக பேசப்படுது. பொலிட்டிக்கல் ஸ்பீச் வந்து என்றைக்குமே அரசியல் ஆகாது. ஒரு நல்ல ஒரு சிந்தனையுள்ள தலைவருக்கு வந்து நல்ல பேச்சாற்றல் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் லீடராக இருக்க முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு நல்ல பேச்சாற்றலாக இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு புத்திசாலி, நல்ல ஒரு திறமைசாலி, அவருக்கு வந்து நிறைய விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை. அவரால் சில பேரால் பேச மட்டும்தான் முடியும். அவருக்கு உண்டான விஷயம் வந்து அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக முடியாது. இதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. மன்மோகன் சிங் எடுத்துக்கலாம். அவங்களாம் நிறைய பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு எக்கனாமிக்கலாக என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும். சில பொலிட்டிஷியன் எடுத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் வந்து தர்க்கம் வாதமே வைக்க முடியாது. ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டீங்களா, நல்லா வந்து சீரும் சிறப்பமாக இருந்துச்சு ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஒரு நல்ல கூட்டம் கூட்டுற தலைவர்களையும் பார்த்துட்டு எங்கள் கூட்டம் தான், எங்கள் பேச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அடிச்சுக்கிறீங்களே தவிர, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, அதை யார் பேசுகிறா அப்படின்னு யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இந்த 2026 எலெக்ஷனுங்கிறது வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து எனக்கு பதில் சொல்கிறக்கோ, ஒரு இந்த சித்தாந்தத்தை பற்றி பேசுகிறதுக்கோ, அவங்களோட பாலிசிஸ் பற்றி பேசுகிறதுக்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது. நானும் சேனல் இழுத்து மூடிட்டு ஒரு நல்ல வேலையை பார்த்து போய் சேர்றேன். நன்றி, வணக்கம்.